பின்னாடி பார்த்தா எவ்வளோ பெரிய மலை தெரியுது. எங்கே இருக்கேன்னு சொல்கிறேன். நான் வாகமன் வந்திருக்கேன். கேரளாவில் வாகமனில் தான் இருக்கேன் இப்போ நான். ஆக்சுவலாக எதுக்கு இப்போ இந்த வீடியோ அப்படின்னா வாகமனை பற்றி சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம சவுண்ட் அவ்வளோ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. அப்படியே மலையெல்லாம் நனைஞ்சு போய் நேற்றெல்லாம் ஒரே மலை. நான் ஃபஸ்ட்டு லாங் டிரைவ் கேரளாவுக்கு திருச்சியிலேருந்து கேரளாவுக்கு வாகமனுக்கு நேற்று தான் வந்தேன். நேற்று மத்தியானம் 1 மணிக்கு வண்டி எடுத்தேன். வந்து சேர்ந்தது நைட்டு 7 மணி ஆகிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் இந்த சபரிமலைக்கு மாலை போகிறாங்களா, அதனால் டிராஃபிக்னால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் ஸ்டாப்பாக வந்திருக்கேன். ஃபேமிலியோடு தான் வந்தேன். சரி, இதில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நான் எல்லாத்திட்டையும் கேட்டேன். எதுக்காக கேட்டேன்னா உங்களுக்காக தான் கேட்டேன். ஏன்னா XUV 700 லாங் டிரைவுக்கு எப்படி இருக்குது, டயர்டாக இருக்கான்னு எல்லாம் கமெண்ட்ஸில் கேட்குறீங்களா. ஸோ நாங்கள் ஃபேமிலியோடு வந்ததுனால நான் எல்லாத்திட்டையும் கேட்டேன். நான் தான் செல்ஃப் ட்ரைவ் பண்ணேன். டயர்டாக இருக்கான்னு கேட்டேன். இன்றைக்கி காலைல எந்திரிச்சு எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க, வண்டி சூப்பராக இருக்குது, எங்களுக்கு ஒரு டயர்டுமே தெரியல, போய் படுத்து தூங்கணுன்ற ஒரு ஃபீலே வரல அப்படின்னாங்க. இத்தனைக்கு ரோடெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. கொஞ்சம் ஹில்ஸ்லலாம் ரோடு டேமேஜே ரொம்ப மோசமாக இருந்துச்சு. செம்ம டிராஃபிக்கு. ஓகேங்களா. ஸோ யாராவது கேரளாலாம் வரீங்க அப்படின்னா இப்போ சபரிமலை சீசனு ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. ஸோ கொஞ்சம் அட்வான்ஸாக கிளம்பி வந்துக்கோங்க. நான் 4 மணி நேரம்னு காமிச்சிச்சு கூகுள் மேப்பில். ஆனால் இங்கே வந்து பார்த்தா 7 மணி ஆகி போயிடுச்சு. சரியா. ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு 700 லாங் ட்ராவலுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எந்த டயர்டுமே எனக்குமே இல்லை. போனோடனே படுத்து தூங்கணும்னே தோணலை. எனக்கு மட்டும் இல்லைப்பா, வீட்டில் இருக்க லேடிஸு எல்லாத்தையும் கேட்டேன். எல்லாருமே சூப்பராக இருக்குது, டயர்ட்னஸே இல்லை அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், திரும்ப அடுத்த அடியில் சந்திப்போம். வாகமன்ல இன்னும் நிறைய வீடியோ இருக்குது.